Hi all, a very good evening to all. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல past tense பத்தி பார்க்க போறோம். போன கிளாஸ்ல present tense, simple present, present continuous, present perfect continuous இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல இன்னைக்கு past tense பத்தி நம்ம பார்க்க போறோம். past tenseனா என்ன தமிழ்ல? இறந்த காலம் இல்லையா? ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், an event which has already happened, which is completed, the action is completed. So past tense la ennalam paaka porom, simple past paaka porom, past continuous paaka porom, past perfect continuous. ஒன்னொன்னு உதாரணங்களோட தெரிஞ்சுப்போம். நம்ம ரொம்ப ஈஸி தான். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன், இந்த கிராமர் போர்ஷன் வந்து பேஜ் நம்பர் 131, நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 131ல கொடுக்கப்பட்டிருக்கு. பீயிங் சேஃப்ங்கிற ப்ரோஸ் யூனிட் 5 அது ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட கிராமர் போர்ஷன் தான் இது. சரியா? சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஆக்ஷன் finished in the past, அதாவது ஒரு செயல் முன்னாடியே நடந்து போயிடுது, அதாவது it has already happened, which is finished in the past. No connection to the present. இப்போ இருக்கிற விஷயத்துக்கும் எதுவும் தொடர்ச்சி இல்ல, எதுவும் தொடர்பும் இல்ல. இது முன்னாடியே நடந்து போன ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லப்படுறது. அந்த முன்னாடி நடந்து போன விஷயத்துக்கும் இப்பைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனாலதான் no connection to the present. I played carom yesterday. நான் நேத்திக்கு கேரம் விளையாடினேன். சோ நேத்திக்கு என்னோட செயலான கேரம் நான் விளையாடுறது நேத்திக்கு முடிஞ்சு போயிடுது. இப்பைக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. நான் ஒரு விளையாட்டு கேரம்னு ஒண்ணு விளையாடுறேன், அதை நான் வந்து நேத்திக்கு விளையாடினேன். சோ அந்த விளையாடுறது இது வந்து முடிஞ்சு போயிடுது இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள், she woke up early in the morning. அவ காத்தால சீக்கிரம் எழுந்தண்டா. she woke up, wake இல்ல, woke ஆயிடுத்து. past tense of wake is woke. they went to office by bus. அவங்க எப்படி போனாங்க ஆபீஸ்க்கு? they went to office by bus. அவங்க ஆபீஸ்க்கு பஸ்ல போனாங்க. the action is completed. went, கோங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் என்ன வருது? went இல்லையா? சோ சிம்பிள் பாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? ஒரு செயல் முன்னாடியே நடந்து முடிஞ்சிடுது, இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் தி பாஸ்ட். இப்பைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் இதுல சொல்லப்படுறது. சோ அதுக்கான உதாரணங்கள்லாம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸே வந்து நான் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா எப்படி சொல்றேன், நெகட்டிவா எப்படி சொல்றேன், அந்த இதுவே அந்த சென்டென்ஸே வந்து கேள்வியா கேட்கணும்னா நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் இந்த உதாரணங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ஐ பிளேட் கேரம் எஸ்டர்டே. இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸாம்பிளை வச்சே நம்ம இப்ப பார்ப்போம். பிளேங்கரோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து இடி சேர்த்துட்டோம்னா பிளேடு, விளையாடினேன். கரெக்டா? பிளேடுக்கான அர்த்தம் விளையாடினேன், இல்லாட்டி விளையாடி முடிச்சு போயிடுது. ஐ பிளேட் கேரம் எஸ்டர்டே, நேத்திக்கு நான் கேரம் விளையாடினேன். நெகட்டிவா சொல்றத ஐ டிடன்ட் பிளே கேரம் எஸ்டர்டே, நான் நேத்திக்கு கேரம் விளையாடல. இதுவே நான் ஒரு கேள்வியா கேட்கறத நேத்திக்கு நான் கேரம் விளையாடினேனா? சோ எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிங் டு த பாஸ்ட் ஆக்ஷன். நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனுக்கு கேள்வியாவோ இல்ல ஒரு நெகட்டிவாவோ இல்ல அதையே பாசிட்டிவா எப்படி சொல்றோங்கிறதா இந்த உதாரணங்கள்ல பாக்குறோம். இந்த இடி ஆட் பண்ண வேர்ப்ஸ் எல்லாம் ஃபைனைட் வேர்ப்ஸ். இப்போ பிளேங்கிற வார்த்தை இருக்கு, அது வந்து நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதான் பிளேடுன்னு சொல்றேன். when I'm adding the verb ed, இந்த edங்கிற வார்த்தைய நான் இந்த பிளே இந்த வேர்போட சேர்க்கறத பிளேட் பாஸ்ட் டென்ஸ கொடுக்குறது.
So when I'm getting a verb by adding ed, இது வந்து finite verb. இந்த வார்த்தையை பாருங்களேன், bought, bringing, bought. So boughtங்கிறது it's a infinite verb, sorry, non-finite verb. So I bought a cake yesterday. I didn't buy a cake this morning. I bought a cake this morning. Sorry, I didn't buy a cake this morning. So played வந்து நெகட்டிவா சொல்றத இந்த didn'tங்கிறது வந்துருது. அதுக்கப்புறம் அதோட ஆக்சுவல் verb என்ன, played ஓட verb form என்ன, play. அதுதான் இங்க சேர்க்கப்படுது. I didn't played carom yesterday. அது வந்து ஒரு கரெக்ட் சென்டென்ஸா ஆகாது இல்லையா? சோ அதே போலதான் I didn't buy a cake this morning. நான் இன்னைக்கு கேக் வாங்கல. Did I buy a cake this morning? நான் இன்னைக்கு கார்த்தால கேக் வாங்கினேனா? So the actions are relating to past இல்லையா? இந்த இருந்த காலத்தை தான் இது சொல்றது. We watched a movie. நாங்க ஒரு படம் பார்த்தோம். We didn't watch a movie. நாங்க படம் பார்க்கல. Did we watch a movie? நம்ம படம் பார்த்தோமா? So we watched. watch ஓட ed form சேர்க்கறத என்னோட verb ஓட இதுதான் watchங்கிறது தான் பார்க்கிறது. கையில கட்டிக்கிற வாட்ச் இல்ல, இது வந்து பார்க்கிறது. we watched, இதுதான் verb. இதோட நான் ed form சேர்க்கறது, இதுதான் என்னோட past tense-ஆ ஆயிடுறது. watch-ஓட past tense watched. so இது வந்து பாசிட்டிவ்ல we watched a movie-ன்னு சொல்றோம். இங்க சொல்றது என்ன சொல்றோம், இந்த didn't-ங்கிற வார்த்தையை இந்த verb-க்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். we didn't watch a movie. நாங்க ஒரு படம் பார்க்கல. நாங்க படம் பார்த்தோமா? ஒரு question, interrogative. கேள்வி போடுறது எல்லாமே interrogative இல்லையா? So in verbs வந்து கோவா இருந்ததுன்னா past tenseல என்னவா ஆயிடுது, went. bring இருந்ததுன்னா brought. drink குடிக்கிறது குடிச்சேன். கொண்டு வரேன் கொண்டு வந்தேன், brought. play விளையாடுறேன் விளையாடினேன். சமைக்கிறேன் சமைச்சேன். சொல்றேன் சொன்னேன், அதுதான் said. say அதாவது do, செய். did செஞ்சுட்டேன். take எடுத்துக்கோ. took எடுத்துட்டேன் இல்லையா? சோ இதெல்லாம் எடுத்துட்டேன், செஞ்சேன், சமைச்சேன், இதெல்லாம் என்ன சொல்றது, என்னோட ஆக்ஷன் வந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறது இல்லையா? it is completed, the action is completed in the past. see பார்க்கறேன் பார்த்தேன். make made. take took. இதெல்லாம் verb, அதோடைய past tenses. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேயா? இது சிம்பிள் பாஸ்ட். இந்த இப்ப நம்ம பார்த்தது முழுக்கவுமே சிம்பிள் பாஸ்ட். சப்ஜெக்டோட பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி verb சேர்த்துக்கிறோம். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். OUS, இங்க ஒரு U மிஸ் ஆயிருக்கு, சாரி. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் அட் அ பர்டிகுலர் மொமெண்ட் இன் தி பாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, அதாவது என்னோட பாஸ்ட்ல நான் ஒரு செயலை செய்யறேன், அதை பத்தி பேசப்படுறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் 11 PM லாஸ்ட் நைட். நான் வந்து நேத்திக்கு ராத்திரி 11 மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படின்னா வாஸ் ஒர்க்கிங் இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்ல, வாஸ்ங்கிறது என்ன சொல்றது, இட் இஸ் டினோட்டிங் மை பாஸ்ட். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறத சொல்றது. பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன சொல்றேன், இருந்தேங்கிற வார்த்தை கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றது இல்லையா? இட் சேஸ் தட் தி சென்டென்ஸ் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். The action started before that moment but has not finished at that moment. ஒருவேளை அந்த
நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டுடுது. ஆனா அந்த வேலை முடிஞ்சுட்டா முடியலையாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நான் 11 மணிக்கு வேலை செஞ்சிருந்தேன் போன ராத்திரி அப்படின்னு சொல்றேன். இந்த 11 மணிக்கு முன்னாடியே நான் என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். the action started before that moment. இந்த 11 மணிக்கு முன்னாடியே என்னோட வேலை ஆரம்பிச்சிடுது. ஆனா இந்த 11 மணிங்கிற டைம்ல it has not finished at that moment. இந்த 11 மணியோட அந்த வேலை முடியல. அந்த 11 மணிக்கு வேலை நடந்துட்டு இருந்தது. I was working. Shows that action is at express action at a particular moment. இந்த பர்டிகுலர் மொமெண்ட், இந்த 11 மணில என்ன பண்ணியிருந்தேங்கிறது தான் என்னோட கடந்த காலத்துல நான் என்ன பண்ணியிருந்தேங்கிறது தான் நான் இந்த சென்டென்ஸ்ல சொல்றேன். நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். the action started before that moment but has not finished at that moment. இந்த 11 மணிக்கு முன்னாடியே என்னோட வேலையை நான் ஆல்ரெடி துவங்கிட்டேன், செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த 11 மணிக்குள்ள என்னோட வேலையை முடிச்சுட்டேங்கிறது நான் இதுல எங்கேயாவது மீன் பண்றேனா, சொல்ல வரேனா? இல்ல தானே. அத்தனை மணிக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்றேன். I'm talking about the past, but I'm not saying that the task is being completed. நான் கடந்த இறந்த காலத்தை பத்தி தான் பேசுறேன். ஆனா முடிவடைந்த விஷயத்த நான் பேசல. அந்த மணிக்கு நான் என்ன பண்ணியிருந்தேங்கிறது தான் நான் சொல்றேன். கரெக்டா? an action happened in the middle of another action. ஒரு வேலைக்கு இடையே இன்னொரு வேலை நடக்கும் போறத கூட நான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உபயோகிக்கிறேன். we were having dinner when it started to rain. இந்த மழை ஆரம்பிக்கிறத நாங்க அப்பதான் ராத்திரி நேர சாப்பாடை நாங்க சாப்பிட்டு இருந்தோம். when it started to rain we were having dinner. அத வந்து நான் எப்ப சொல்றேன்? இப்ப சொல்றேன். ஒரு நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்பதான் நாங்க வந்து டின்னர் சாப்பிட்டு இருந்தோம். we were இருக்கோம்னு சொல்லல, we were, we are having டின்னர் இதுல சொல்லல, we were having டின்னர்ங்கிறது தான் சொல்றது. we are having வந்துடுதுன்னா present continuous-ஆ ஆயிடும் இல்லையா? we were having டின்னர்னா நாங்க உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். we were. we are having டின்னர்னா நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆயிடும். we were சாப்பிட்டு கொண்டிருந்தோம்னா we were இல்லையா? we were having dinner when it started to rain. வேற சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்ப்போம். what were you doing when he arrived? நீ என்ன பண்ணிருந்த அவன் வந்த போது? சோ இங்க வந்து என்ன சொல்றோம்? where. whereனா நீ என்ன பண்ணின்னு இருந்த? we are saying something that has happened. ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம். அவன் வந்த போது நீ என்ன பண்ணிருந்த? she was cooking when I telephoned her. ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ஒருத்தங்க வந்து சமைச்சிருந்த போது இன்னொருத்தங்க இடையிலேயே கூப்பிடுறாங்கன்னா என்ன ஒண்ணு சொல்லுவாங்க? she was cooking when I telephoned her. அவ வந்து சமைச்சுட்டு இருந்தா. she was cooking when I telephoned her. நான் அவளை கூப்பிட்ட போது அவ சமைச்சுட்டு இருந்தா. so was cooking. where is cooking இல்ல, she is cooking na present continuous ஆயிடும். she was cooking na I'm saying something that has happened in the past. Ramu went early because it was raining. மழை பெஞ்சிருந்ததுனால ராமு வந்து சீக்கிரமா போயிட்டான்னா went. it is past tense. கரெக்டா? so ஒரு சப்ஜெக்ட் வந்து I, he, she, it அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னா சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டோட சேர்த்து was plus verb plus ing. இந்த உதாரணம் பார்ப்போமே. she was cooking when I telephoned her. so சப்ஜெக்ட் தான் she. இந்த pronoun she தான் இங்க சப்ஜெக்டா இருக்கு. நான் வந்து past tense பத்தி சொல்றேன். past tense பத்தி சொல்றேன்னா was அப்படின்னு சொல்லணும் இல்லையா? she was verb என்ன இந்த சென்டென்ஸ்ல? cook, சமைக்கிறது இல்லையா? சமைச்சுண்டு இருந்தாங்கிறது தான் verb plus ing. cook plus ing தான் cooking. so cook தான் என்னோட verb, ing வந்து அதோட சேர்க்கறத cooking ஆயிடுது. அவ சமைச்சுண்டு இருக்கான்னு நான் சொல்ல. she is cooking இருந்தா present continuous. she was cookingனா அவ சமைச்சுண்டு இருந்தா. புரியுதா அந்த டிஃபரன்ஸ்? she was cooking when I telephoned her.
இதுவே வந்து ப்ளூரல் வென் வி யூ தே, யூவோட ப்ளூரல் ஃபார்முமே யூ தான், அதுல வந்து எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இட்ஸ் சப்ஜெக்ட் வி யூ தே வந்ததுன்னா பிளஸ் வேர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வாட் வேர் யூ டூயிங் வென் ஹி அரைவ்ட், இந்த யூங்கிறது தான் என்னோட சப்ஜெக்ட். நீ என்ன பண்ணியிருந்த அவன் வந்த போது, வாட் வேர் யூ. ஸோ யூங்கிறது தான் சப்ஜெக்ட். வாட் வேர் யூ டூயிங், டூ பிளஸ் ஐஎன்ஜி, டூயிங். நீ என்ன பண்ணி கொண்டு இருந்த அவன் வந்த போது, நீ என்ன செஞ்சிருந்த, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஒரு சென்டென்ஸ் நம்மளே ஒரு நம்மள டெய்லி லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி உபயோகிக்கிறத பாஸ்ட் கண்டினியூஸா இந்த சென்டென்ஸ் உபயோகிக்கப்படுறது. சரியா, ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, இந்த வார்த்தைகள் சப்ஜெக்டா இருக்கிறத நான் உபயோகிக்கிறேன். அதாவது I'm using past continuous tense to express action at a particular moment in the past. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்றதுக்காக நான் சொல்ற டென்ஸ் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா நான் பாக்குறேன். இந்த வேலை முடிஞ்சிடுதா, அந்த ரெண்டு விஷயம் நடக்கிறத இல்ல, அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல என்ன நடந்திருந்தது அதுதான் வந்து நம்ம இங்க சொல்றோம். ஓகேயா, இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது past perfect tense. An event happened in the past before another event in the past, before another event that took place in the past. They were hungry, they had not eaten for 5 hours. 5 hours. ஒரு நிகழ்வு கடந்த காலத்துல இறந்த காலத்துல நடந்தது, பிஃபோர் அனதர் ஈவெண்ட் இன் தி பாஸ்ட், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. தே வேர் ஹங்கிரி, அவங்க வந்து பசியில இருந்தாங்க, அவங்க வந்து 5 மணி நேரமா சாப்பிடவே இல்லை. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க 5 மணி நேரமாவே சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. கரெக்டா? I didn't know who he was. I had never seen him before. எனக்கு அவன் யாருன்னே தெரியல, அவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. So both the sentences saying that they are in the past, ரெண்டுமே இறந்த காலத்தை பத்தி தான் சொல்றது. ஆனா ஒரு ஈவெண்ட் வந்து before another event that took place in the past, அதுதான் சொல்ல வருது. I didn't know who he was, எனக்கு அவன் யாருன்னு தெரியல. இந்த சென்டென்ஸ் வந்து பாருங்களேன், ரெண்டு சென்டென்ஸுமே ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தா போல இல்ல, பார்த்தா மாதிரி இல்ல அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் சொல்றது. So both the events are talking about the past. I wasn't hungry, I had just eaten. எனக்கு வந்து பசி எடுக்கல, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஜஸ்ட் ஈட்டன், சோ ஈட் இல்ல, சாப்பிட்டேன். இதுதான் நான் சொல்றேன் இந்த சென்டென்ஸ்ல. I wasn't, எனக்கு பசி எடுக்க பசி இல்ல, ஏன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்றத both the sentences are in past form. இதுதான் past perfect tense-னு நம்ம சொல்றோம். It is the past of present perfect. present perfect பார்த்தோம் இல்லையா, அதோட past form தான் இந்த past perfect. எக்ஸாம்பிளோட பார்ப்போம், ரொம்ப ஈஸியா புரியும். present perfectல வந்து இந்த சென்டென்ஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். You are too late, the bus has left. நீ வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்க, அந்த பஸ் வந்து கிளம்பிடுத்து. சோ you are, இப்ப சொல்றா போல இருக்குல்ல. சோ இட் இஸ் இன் த present perfect. இப்பதான் போயிருக்கு. சோ the sentence, entire sentence is in present perfect. இதையே வந்து ஒரு நடந்து முடிஞ்ச விஷயமா நான் இன்னொருத்தர்கிட்ட இதை கம்யூனிகேட் பண்றேன், நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நான் சொல்லுவேன் இல்லையா. அத வந்து நான் எப்படி சொல்லுவேன், you were too late, நீ வந்து ரொம்ப லேட்டா வந்த. the bus had left, அந்த பஸ் கிளம்பி போயிடுத்து, ஏற்கனவே கிளம்பி போயிடுத்து. அந்த மாதிரி சொல்றத the bus had left
அதுதான் சொல்லுவோம். சோ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கிறது ஆரும் ஹேஸும் வருது. யூ ஆர் டூ லேட், நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க, அந்த பஸ் போயிடுது. சோ சென்டென்ஸே வந்து இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. இதையே வந்து நான் நடந்து முடிஞ்ச விஷயமா இன்னொருத்தர்கிட்ட சொல்றத பாஸ்ட் ஃபார்ம் நான் உபயோகிக்கிறேன். நீ வந்து ரொம்ப லேட்டா வந்த சோ இட் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். யூ வேர் டூ லேட், பஸ் போயிடுது, the bus had left. சோ இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படி இருந்ததுன்னா சப்ஜெக்டோட சேர்ந்து, இப்ப இந்த யூவோட சேர்த்து ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் தி வெர்ப்னா லெஃப்ட். லீவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? லெஃப்ட். கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். இல்லையா? நம்ம நிறைய வார்த்தைகள் அதோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் சென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் சப்ஜெக்ட் அதோட சேர்த்து ஹேட் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல், சாரி. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்ஸ். சோ 3 விஷயம் பார்த்திருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் பார்த்திருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்திருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப 4வதா என்ன பார்க்க போறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன ஆகுதுப்பா அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். கண்டினியூஸ்க்கு இன்னொரு வார்த்தை என்ன உபயோகிக்கலாம்? ப்ரோக்ரெசிவ். நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தது, அந்த மாதிரி சொல்றதுதான் நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவேன். an action that started in the past continued up until another time in the past. ஒரு வேலை ஏற்கனவே நடந்திருந்தது, அது வந்து எப்போ வரைக்கும் தொடர்ந்தது? until another time in the past. இன்னொரு வேலை கடந்த காலத்துல நடக்கிறது வரைக்கும் நடந்திருந்தது. அந்த மாதிரி சொல்றத நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸை நான் உபயோகிக்கிறேன். It expresses longer action in the past before another action in the past. ஒரு வேலை ரொம்ப நேரமா தொடர்ச்சியா நடந்தது, எப்பவுக்கு முன்னாடி? இன்னொரு வேலை கடந்த காலத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி. ஷில்பா started waiting at 9 AM. ஷில்பா வந்து 9 மணில இருந்து காத்துண்டு இருந்தா. So she was waiting. I arrived at 11 AM. நான் வந்து 11 மணிக்கு வந்தேன். சோ இத வந்து நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றேன்னா, ஷில்பா had been waiting for 2 hours. அவ வந்து 2 மணி நேர காலகட்டமாக காத்து கொண்டிருந்தாள். ஷில்பா 2 மணி நேரமா காத்துண்டு இருந்தா. she had been waiting, காத்து கொண்டிருந்தா அப்படின்னு. சோ இருந்தாங்கிற வார்த்தை என்ன சொல்ல வருது? It is saying that the sentence is in continuous form. இல்லையா? காத்து கொண்டிருந்தா ஒரு விஷயம் ஆனா நடந்துடுது. had been waiting, அவ காத்து கொண்டிருந்தா. இப்போ காத்துன்னு இருக்கல, முன்னாடி காத்திருந்தத வந்து சொல்றது. அதுவும் எத்தனை நேரம் காத்திருந்தா? 2 மணி நேரமா. So an action that started in the past and continued up until another time in the past. So இந்த 9 மணி இந்த 11 மணி, அவ வந்து 9 மணில இருந்து காத்துக்கிட்டு இருந்தா, நான் ஆனா 11 மணிக்கு. இந்த 2 மணி நேரம், இந்த டைம் கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 மணி நேரம் இடைவெளியா அவ காத்து இருந்தாங்கிறத நான் இந்த சென்டென்ஸ்ல சொல்றேன். சோ இப்படி சொல்றத நான் என்ன மீன் பண்றேன்? இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குன்னு நான் சொல்றேன். என்னால ஐ குட் ஸ்மெல் சிகரெட்ஸ். அந்த சிகரெட் வாசனை என்னால அந்த வாசனை வந்து உணர முடிஞ்சது. somebody had been smoking, யாரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா. so both the sentences are in my past form. so என்ன இருக்கு? an action that had started in the past continued up until another
டைம் இன் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்றது. அது யாரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததுனால தானே, அதுக்கு முன்னாடியே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததுனால தானே என்னால இந்த ஸ்மெல்ல உணர முடிஞ்சது, இந்த வாசனை என்னால உணர முடிஞ்சது. ஸோ த ஆக்ஷன் இஸ் ஆல்ரெடி பீன் இன் an action has already taken place. ஏற்கனவே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால இப்ப என்னால ஒரு விஷயத்த உணர முடியுது. ஐ குட் ஸ்மெல் சிகரெட்ஸ். இப்ப மட்டும்தான் என்னால உணர முடியுதா? இது ஏன் என்னால இப்ப உணர முடியுது? யாரோ அப்ப வந்து ஸ்மோக் பண்ணிருந்ததுனால, had been smoking. Suddenly my car broke down. திடீர்னு என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நின்று போயிடுத்து. ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ். ஆனா எனக்கு அது ஆச்சரியமா இல்ல. இட் ஹேட் நாட் பீன் ரன்னிங் வெல் ஃபார் லாங் டைம். அது ரொம்ப நாளாகவே வேலை செய்யல, நன்னாவே வேலை செய்யல. இட் ஹேட் நாட் பீன் ரன்னிங் வெல் ஃபார் லாங் டைம். திடீர்னு என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது, அதனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்ல. இது வந்து ஏன் ஆச்சரியமா இல்லைன்னா, இது ரொம்ப நாளாவே வந்து வேலை செய்யாம தான் இருக்கு இந்த வண்டி. சரியா? இது வந்து என்ன சென்ஸ்? டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இட் இஸ் எக்ஸ்பிரஸிங். இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த கார் பிரேக் டவுன் ஆன எக்ஸாம்பிள், இது வந்து லாங்கர் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட். ரொம்ப நாளாவே அந்த கார் வேலை செய்யாம இருந்ததுனாலதான் இந்த சென்டென்ஸ்ல இட் ஹேட் பீன் நாட் பீன் ரன்னிங் வெல் ஃபார் அ லாங் டைம். அதனாலதான் இப்போ அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இட் ப்ரோக் டவுன். பிரேக்கோட பாஸ் ஃபார்ம் ப்ரோக் இல்லையா? திடீர்னு ஏன் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாளாவே அது வேலை செய்யாததுனால இப்ப அது வந்து வேலை செய்யல அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுமே present perfect continuous tense மாதிரி தான். instead of using the time being now, the time is before. இப்ப நடக்குதுங்கிறத நான் சொல்லாம, முன்னாடி நடந்த விஷயத்த அதுவும் கண்டினியூஸ் ஃபார்ம்ல எப்படி சொல்றேங்கிறது தான் நான் என்னோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து present perfect continuousலயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்தா எப்படி சொல்றோங்கிறது பார்க்கலாம். I am angry. I have been waiting for 2 hours. நான் வந்து கோவமா இருக்கேன் அப்படின்னா I'm meaning that it is in present இருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. I have been waiting for 2 hours. நான் 2 மணி நேரமா காத்து கொண்டு இருக்கிறேன் இப்போ. it is in present. இதையே வந்து இன்னொருத்தர்கிட்ட நடந்து முடிஞ்சதா ஒரு விஷயமா இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஐங்கிறது யாருங்கிறத நான் ஒரு சிவா நீங்க பேர் போட்டிருக்கேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இதே உதாரணத்தை நம்ம பார்க்கணும். சிவா வாஸ் ஆங்கிரி. சிவா வந்து கோவமா இருந்தான். ஐ எம் ஆங்கிரி. நான் கோவமா இருக்கேன். சோ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருந்தேன். சிவா வாஸ் ஆங்கிரி. இருந்தான். சிவா வாஸ் ஆங்கிரி. சிவா கோவமா இருந்தான். he had been waiting for 2 hours. he had been. அவன் 2 மணி நேரமா காத்து கொண்டு இருந்தான். இருக்கிறான் இல்ல, இருந்தான். so he had been waiting for 2 hours. இப்படி நம்ம சொல்றோம்னா இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இருக்கிறான்னா பிரசன்ட் கண்டினியூஸ். இருந்து கொண்டிருந்தான் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? சோ என்னோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஐ இல்லைன்னா வி, யூ, வேற ப்ரோனவுன் he, she, it, they. இதை நான் உபயோகிக்கிறேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன ஆறுது?
அந்த சப்ஜெக்ட் பிளஸ் the auxiliary verbs had been plus என்னோட அந்த செயல் என்னவோ அந்த verb plus ing உபயோகிக்கிறனாலே அது கண்டினியூஸ்ல இருக்குன்னு அர்த்தம். had been அப்படின்னா நடந்து கொண்டு இருந்தது அந்த மாதிரி சொல்றத had been அப்படின்னு நான் சொல்றேன். Sheila had been waiting. Sheila had been cooking for 5 hours. So subject plus had been plus verb plus இதோட ing. இந்த மாதிரி தான் past perfect continuous tense. So இன்னைக்கு கிளாஸ்ல past tense பார்த்தோம். past tenseலயும் simple past, past continuous, past perfect, past perfect continuous. என்னோட past tense தான் நான் என்னன்னு சொல்றேன் தமிழ்ல இறந்த காலம். ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம் அது எந்தெந்த மாதிரிலாம் வித்தியாசமா பாக்குறோங்கிறது தான் இந்த 4. ஓகேயா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 131ல இருந்து பார்க்கலாம். இந்த டென்சஸ் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்மே அதுல இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு கிளாஸை இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.